இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ரவை கிச்சடி தாங்க பண்ணியிருக்கிறோம். நல்லா காய்கறி எல்லாம் நிறையா போட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக, அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கேங்க. இந்த ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ரவை கிச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு பார்த்துடலாங்க. ஒரு 50 கிராமுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. 50 கிராம் கேரட்டை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 50 கிராம் பீன்ஸையும் பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி பழத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் 2 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ரவை கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 கப்புக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு ரவை எடுத்துருக்கேங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு வெடித்து நல்லா உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. இடையில நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காய் நல்லா 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்துருக்கிறேன். இது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 பூண்டு வச்சுருக்கிறேன், தோலோடு தான் சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு கொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் பொரிகடலை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு கரெக்டான அளவு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரவையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் 1 கப்பு தான் நம்ம ரவை எடுத்தோம். இதுக்கு 2.5 கப்புக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த நேரத்தில் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஏன் சேர்க்குறோம்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது ரவையில் கெட்டிகள் விழுகாமல் நல்லா ஒன்று போல் நம்மளுக்கு வந்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூனுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் நெய் அவ்வளோவா விட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ரவை கிச்சடி நல்லா பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதேவும் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இப்போ மல்லிச்செடி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரவை கிச்சடியோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்படியே ரவை கிச்சடி அப்படியே பொழுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குது. நம்ம காய்கறியெல்லாம் நிறையா போட்டு பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரவை கிச்சடியை நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.